தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களமிறக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் இன்று வெளியாகவுள்ள அறிவிப்பு. மன்னார் நீதிமன்றத்தினால் விடுதலையான வைத்தியர் அர்ச்சுனா. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அமோக வரவேற்பு. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிள்ளையானின் சகாக்கு விளக்கமறியல். ஊடுருவிய உக்ரைன் படையினர். ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளரின் பெயர் இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா ஆகியோர் வேட்பாளர்களுக்கான இறுதிப் பட்டியலில் இருக்கும் நிலையில் இருவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று அண்மையில் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது. சிவில் சமூக கட்டமைப்பினருடன் இணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் கூட்டணி, டெலோ பிளட், EPRLF, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி என்பன ஆதரவளிக்க உள்ளனர். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு நேற்று காலை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதிமன்றத்தினால் நேற்றைய தினம் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு மன்னார் மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பை வழங்கினர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் சனிக்கிழமை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவரை நேற்றைய தினம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வைத்தியர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி அன்றன் புனித நாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். மன்னார் நீதவான் நிபந்தனையின் அடிப்படையில் தலா 50,000 ரூபாய் பிணையில் செல்ல அனுமதித்தார். இந்த நிலையில் மன்றிலிருந்து வைத்தியர் வெளியேறிய போது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வரவேற்றனர். பின்னர் மன்னார் மாவட்ட மக்கள் வைத்தியரை மன்னார் பொது விளையாட்டு மைதான பகுதிக்கு அழைத்து சென்று மாலை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாடசாலை மாணவியொருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தருக்கு எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்த மாணவி ஜனாதிபதிக்கு இவ்விடயத்தை அறிவித்துள்ள நிலையில் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த 12ஆம் திகதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்தது. இருப்பினும் ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என இரா சாணக்கியன் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியதை அடுத்து நேற்று சட்டம் தன் கடமையை செய்துள்ளது. கடந்த காலங்களில் பல போலி முகநூலுடாக பல பெண்களது வாழ்க்கையை சீரழித்தும் தனது தலைவருக்கு எதிராக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலருக்கு போலி முகநூலூடாக முகம் சுளிக்கும் வகையில் பதிவுகளை மேற்கொண்ட நபர் நேற்று சட்டத்தில் நிறுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நடவடிக்கையானது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் குறித்த போக்குவரத்து தடையானது எதிர்வரும் செப்டம்பர் 4ஆம் திகதி மாலை வரை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்துவிடப்படும். அதன்படி வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும்.
குறிப்பாக ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிய படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரஷ்ய படையினர் பலர் கொல்லப்பட்டதுடன் அவர்களது ராணுவ வாகனங்களும் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ரஷ்ய படையினரின் கவச வாகனங்கள், லத்ரனியல் போர் உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுடன் ரஷ்ய படைக்கும் பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைன் ராணுவத்தை சேர்ந்த 300 பேர் எல்லை கடந்து ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுவதுடன் இவர்கள் 10 கிலோமீட்டர் வரை ஊடுருவி வந்ததாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 11 டேங்கிகள், 20க்கும் மேற்பட்ட கவச வாகனங்களின் உதவியுடன் இந்த தாக்குதலை உக்ரைனிய படையினர் முன்னெடுத்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹெர்க்ஸ் பிராந்தியத்தின் எல்லை கிராமங்களிலும் முன்னரங்குகளில் இருந்து 10 கிலோமீட்டர் உள்ளேயும் பல மணி நேரம் இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.